எங்க ஊர்லலாம் இப்ப அடிக்கடி மழை வந்துட்டே இருக்குதா. மழை வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் நேரமா சந்தைக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு குட்டிமா ஸ்கூல் விட்டு வந்தோடனே ரெடியாக எல்லாம் சந்தைக்கு போயிட்டோங்க. இன்னைக்கு காய்கறி வாங்குறதுக்கு சந்தைக்கு போனோம் இல்லையோ, முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கத்திரி செடியும் மிளகாய் செடியும் வாங்கலான்னு தான் போயிருந்தேன். போன வாரமும் நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சா, சரி செடி வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர் தான் சந்தைக்கு அனுப்பி விட்டுருந்தேன் செடி இருந்தா வாங்கிட்டு வாங்கன்னு. ஆனா நல்லா மழை அடிச்சதுனால இவங்க எல்லாம் யாருமே இல்ல, வீட்டுக்கு போயிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. சரி இந்த வாரமா வாங்கலாம்னு போனா அங்க போய் பார்த்தா கத்திரி செடி மட்டும் தாங்க இருக்குது, மிளகாய் செடி இல்ல. கத்திரி செடியும் தக்காளி செடி இருந்துச்சா, நமக்கு பாத்தீங்கன்னா கத்திரி செடி தான் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டேன். மிளகாய் செடி அடுத்த வாரம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கத்திரி செடி பாத்தீங்கன்னா 40 ரூபா தாங்க. இந்த டைம் சந்தைக்குள்ள பூதும் போதே பயங்கர கூட்டமா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்குது, காய்கறி எல்லாம் நல்லா அள்ளி வச்சிருப்பாங்க போல நினைச்சிட்டு உள்ள வந்தேன். வெண்டைக்காய் முள்ளங்கிலாம் நிறைய இருந்துச்சு. ஆனா மத்த காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி அப்புறம் கருவாடு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் வீட்டுல கறி இருந்தா வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு மழை வரதுக்கு முன்னாடி ரெடியாகி அங்க போயிட்டோங்க.